ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் சூரிய நமஸ்காரம் லெஃப்ட்டு 10 ரைட்டு 10ன்ட்டு அது 20 வரும். கவுண்டிங் 10 தான் சொல்லுவாங்க. அதை சூரிய நமஸ்காரம் செஞ்சிடணும். ஏன் அப்படின்னம்னா, ஒரு உமனாக நம்ம ஃபேமிலி லைஃப்பையும் பார்க்கணும், நம்மளோட பர்சனல் லைஃப் இல்லாமல் நம்ம ஜாப், ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கிற இந்த சுச்சுவேஷனையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். இதுக்கு நமக்கு பர்சனல் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். அதுக்கு நமக்கு சிட்டிங்லேயே ரொம்பவே டெய்லரிங் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாகவே பேக் பெயின் வந்துடும் இல்லையா? அதெல்லாம் வராமல் முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு இல்லை குறைக்கிறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு கணுக்கால், பாதம், முழங்கால், இடுப்பு, முதுகுத்தண்டு, ஷோல்ட்ரு, முழங்கை, மணிக்கட்டு, விரல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெச் கொடுத்த மாதிரி ஆயிரும், ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆயிரும். இது ஒரு ஃபுல் ஒர்க் அவுட் மெத்தடாக உபயோகப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே கண்கூட நான் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன். நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள். இதையை பயிற்சி பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ராப்பரான சூரிய நமஸ்காரமா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச சூரிய நமஸ்காரம் இதுதான். இதுக்கடுத்து தம்பிள் பெல்லை வச்சு ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டு, வெயிட் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதையும் கொஞ்சம் பண்ணிக்குவேன். இது எல்லாத்துலேயுமே 20-20ங்கிற மெத்தடில் நான் எடுப்பேன். சில சமயம் 10-10 லேசியாக இருந்தேன் அப்படின்னம்னா 10-10 அப்படிங்கிற மெத்தட்லேயே எடுத்துக்குவேன். இது செய்கிறதுனால கொஞ்சம் நமக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் நம்ம ஃபிட் ஆகுறோமோ இல்லையோ, நம்ம உடல் ரீதியாக இந்த பேக் பெயின், கை கால் வலிகள், இதுக்கு அடிக்கடி இந்த கெண்டைக்கால் இழுத்து பிடிக்கிறது, உமனாக இருக்கும்போது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிற்று பகுதியில் சதை பகுதி இழுத்து பிடிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். உட்காந்து எந்திரிக்க முடியல, மூட்டு பலவீனமாக இருக்குங்கிற பிரச்சனையெல்லாம் வரும். இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நமக்கு உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். கடைசியாக ரெஸ்ட், சவாசனம். இதுக்கடுத்து டெய்லி ரொட்டீன் ஆரம்பம்.